குட் மார்னிங். இன்னைக்கு நாங்க பார்க்க இருக்கிறது கிரேட் 10 சயின்ஸ்ல செகண்ட் டேர்ம் பேப்பர் ஒன்று தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். சரிதானே? அதாவது இப்போ கிரேட் 10ல வெஸ்டர்ன் ப்ரோயம்ஸ் பேப்பர் ஒன்று பேர் பார்க்க இருக்கிறோம். அதாவது நம்ம கிரேட் 10 மட்டும் இல்லை, கிரேட் 6லேருந்து கிரேட் 11 வரைக்கும் மேத்ஸ் மற்றும் சயின்ஸ் ரிலேட்டட் சம்பந்தமான இதுகள் வின்ஸ் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் எஸ்எல் சேனல்ல யூடியூப் சேனல்ல போட்டுக்கொண்டு வரேன். அது உங்களுக்கு தொடர்ச்சியாக இது வேணும்னு சொன்னா நீங்க என்ன செய்து கொள்ளலாம், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வரும்போது தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த கிரேட் செகண்ட் டேர்ம் பேப்பர் வந்து பார்ப்போம். வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் முதலாவது கேள்வி, கலக்கொள்கையை முன்வைத்தவர். அவ கலக்கொள்கையை முன்வைத்தவர்கள் உங்களுக்கு தெரியும், நெஸ்கிளைடர், ஸ்வான், ருடோ, வெல்சோவன். ஆகவே அப்ப இது ஆன்சராக காணப்பட போது உங்களுக்கு முதலாவது ஆன்சர் ஸ்லைடர் அண்ட் ஸ்வான் முதலாவது ஆன்சராக தான் இருக்கு. சரியா? ரைட். அடுத்தது ரோபர்ட் ஹுக். ரோபர்ட் ஹுக் தான் முதலாக அந்த களம் என்று பெயரிட்டது. முதலாக என்னது களத்தை அவதானிச்சது யாரு? ரோபர்ட் ஹுக். முதலாக கண்டுபிடிச்சது. அடுத்தது கால்வூசன் என்ன செய்வர்? 3 பேராட்சிய பாகுபாட்டு முதலாக அறிமுகப்படுத்தினவர் யாரு? கால்வூசன். மற்றது அலெக்சாண்டர் பிளெமிங், உங்களுக்கு தெரியும், அதாவது பென்சிலின் என்ற மருந்தை கண்டுபிடிச்சது யாரு? அலெக்சாண்டர் பிளெமிங்காக இருக்கும். உயிர் சடப்பொருள் அடங்கியுள்ள சேதன சேவைகளுள் நியூக்ளிக் அமிலம் தொடர்பான பிழையான கூற்றை தெரிவு செய்க. அப்ப அதுல பார்த்தோம்னு சொன்னால் அங்கிகளில் பாரம்பரிய தகவல்களை களஞ்சியப்படுத்துகிறது. அது சரியான. அடுத்து டிஎன்ஏ மூலக்கூறுகள் நிகழும் விகாரத்தால் அங்கி கூர்ப்பு ஏற்பட்டு புதிய பேதங்கள் தோற்றுவிக்கப்படும். அதுவும் சரி. சில வைரசுகளில் டிஎன்ஏ, ஆர்என்ஏ ஆகிய இரு வகைகளும் காணப்படும். ஆகவே வைரசுகள்ல ரெண்டுல ஏதாவது ஒன்றுதான் காணப்படும், ரெண்டுமே காணப்படாது. ஆகவே எதுவாக இருக்கும்? மூன்றாவது ஆன்சர். அடுத்ததை பார்த்துக்கணும். அங்கிகளின் தொகுப்புக்கு முக்கியம், அதுவும் சரியா? ஓகே. அடுத்தது, மனித உடலில் தோற்றுவிக்கப்படும் குறைபாட்டு அறிகுறிகளான தசைப்பிடிப்பு, குமட்டல் ஆகிய எம்மூலகத்தின் குறைபாடு. எந்த மூலகம்? சோடியம். என்ன சரிதானே? ரைட். மற்ற மூலங்கள் எல்லாம் பாடமாகி கொள்ளுங்க. ரைட். அடுத்தது, பின்வரும் எந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மூல் பதார்த்தம் காணப்படும்? ஆகவே மூல் வந்து எப்படி காணலாம்? மூல் சமன் திணிவின் கீழ் மூலத்திணிவு. என்ன? ஆகவே இது திணிவு வந்து எவ்வளவு? 2 கிராம். அப்ப ஐதரசன் அணுன்னு சொல்லிட்டு 1. ஆகவே எவ்வளவு இருக்கும்? 2 மூல். அப்ப அது வராது. அடுத்த ஒட்சிசன் 8 கிராம். அதுக்கும் ஒட்சிசனுக்கு எவ்வளவு? 16. ஆகவே திணிவின் கீழ் மூலத்திணிவு. ஆகவே 1/2 வரும். அதுவும் வராது. அடுத்தது 8 கிராம் நீர் மூலக்கூறு. அப்ப என்னது? திணிவின் கீழ் நீருக்கு எவ்வளவு இருக்க போகுது? 18. என்ன? H2O. ஒட்சிசனுக்கு 16, 2 ஐதரசன் இருக்குது, 16 2 18. அவை 8/18. அப்ப அதுவும் வராது. அடுத்தது பார்க்கும்போது 16 கிராம் மெதேன், CH4 மூலக்கூறு. ரைட். மெதேன் சி கார்பனுக்கு 12, H4 சொல்லும் பொழுது மெதேன் ஐதரசன் 4 இருக்கு, 12 4 16. அவை திணிவின் கீழ் 16, மூல திணிவு 16. ஆகவே ஒரு மூலாகவே இதுவா இருக்கும். இதுவாக காணலாம். பிள்ளைகள் சமன்பாடு ஞாபகம் வச்சிருந்தா இலகுவாக செய்து கொள்ள முடியும். அடுத்து, லோகம் ஒன்று வளியில் வெப்பமாக்கப்படும் பொழுது பிரகாசமான சுவாலையுடன் வெண்ணிற தூளையும் தோற்றுவிக்கப்படும். அவ்வுலோகம் இது மெக்னீசியம். என்ன? ஆக பிள்ளைகளே, இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், மெக்னீசியத்தின் இயல்புகள் இவ்வாறாக காணப்படும். அடுத்து, சோடியம் வளியில் எரிக்கும் பொழுது பொன்மஞ்சளாக எரியும். அதே மாதிரி என்னது கந்தகத்தை எரிக்கும் பொழுது நீலக்கல சுவாலோட எரியும் சொல்லி உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். வந்துட்டு நிறங்கள் இந்த 3. ரைட். வாகனம் ஒன்று 15 மீட்டரை பயணம் செய்வதற்கு 5 செகண்ட்கள் எடுத்தது எனின் சராசரி கதினது தூரத்தின் நேரம் என்ன? 15/5 எவ்வளவு? 3 மீட்டர் செகண்ட் -1. என்ன கதிக்கு என்ன அழகு? மீட்டர் செகண்ட் -1 3ஆக காணப்படும். தூரத்தின் நேரம். அடுத்தது, பேணுவதற்கு படத்தில் பொருளின் மீது 3 விசைகள் தொழிற்படுகின்றன. பொருளை ஓய்வு நிலையில் பேணுவதற்கு பிரயோகப்படும் விசையும் திசையும். அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால், அதாவது 2 பக்கம் தாக்குற விசையும் எப்படி இருக்க வேணும்? சமனாக அதாவது விளையல் விசை 0 காணப்பட வேணும். அப்ப இதுல பார்த்தோம் என்றால் இங்கால 10 மஞ்சும் 15. அப்ப இஞ்சாலையும் 15 வரும். அப்ப இந்த திசையில 15 வரும் பொழுது அந்த திசையிலையும் 15 வரும். அப்ப ஏற்கனவே 8 இருக்கு. ஆகவே என்ன எத்தனை வேணும்? 7 வேணும். இந்த திசையில இதே திசையிலேயே வேணும். ஆகவே இந்த திசையில எவ்வளவு இருக்க போது? 7 நியூட்டனாக காணப்படும். ஓகே. ஆகவே இந்த திசையில எங்களுக்கு எவ்வளவு? இந்த திசையில எங்களுக்கு 7 நியூட்டன் தாக்கினாத்தான் எங்களுக்கு என்ன நடக்கும்? விளையல் விசை
பூஜ்ஜியமா இருக்கும். விளைவு விசை பூஜ்ஜியமாக காணப்படும் பொழுது என்ன செய்யும்? ஓய்வு நிலையில காணப்படும். மனிதனின் நைதசன் கழிவகற்றும் செயற்பாடு பிரதானமாக நடைபெறுவது நைதசன் கழிவகற்ற பிரதான இதனூடாக சிறுநீரகம். சிறுநீரகம். ரைட். அடுத்தது நீரின் மூலக்கூற்று சூத்திரம் H2O ஆகும். 18 கிராம் நீரில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை. பிள்ளைகளே ஃபர்ஸ்ட் ஆகும் மூல காண வேணும். மூலன்னு சொல்லும் பொழுது திணிவு தெரியும். ஆகவே இதை சார் மூலக்கூட்டு திணிவு ஏற்கனவே நான் முதல் விளங்கப்படுத்தினால் எவ்வளவு சார் மூலக்கூட்டு திணிவு 18. ஆகவே 18 சொல்லும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு மூல திணிவும் 18 கிராம் மோல் -1 காணப்படும். அப்ப திணிவு 18 மூல திணிவு 18 பிரிச்சு விட்டா 1 மோல். ஆகவே 1 மோல்ல காணப்படுற அணுக்களின் எண்ணிக்கையை பார்த்தோம்னு சொன்னால் என்ன இருக்க போய் எத்தனை அணுக்கள் இருக்கு? நீர் மூலக்கூறுல 3 அணுக்கள் இருக்குது. என்ன அப்ப 3 தர அவகாதரோ மாறிலியாக காணப்படும். இது இலகுவாக எப்படி கண்டுபிடிக்கிறது இலகுவான முறையில உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு முறை போட்டிருக்கிற பிளீஸ் போய் பார்த்து கொள்ளுங்க. அது கட்டாயம் உங்களுக்கு முக்கியம். என்ன அந்த முறையை பாவிச்சிங்கன்னு சொன்னா ஒரு நாள் உங்களுக்கு குழம்பாது லேசில. ரைட். அடுத்தது அணுக்கு இப்ப இதுல பார்த்தோம்னா ஒரு மூலகத்துல கீழே அணுவன் மேல திணிவன். என்ன அது அணுவன் என்னது புரோத்திரன் எண்ணிக்கைக்கு சம நமக்கு தெரியும். என்னும் அணுவில் காணப்படக்கூடிய நியூத்திரன்களின் எண்ணிக்கை. ஆகவே நியூத்திரன்கள் எண்ணிக்கைக்கான திணிவன்ல இருந்து இந்த புரோத்திரன்கள் எண்ணிக்கையை கழிச்சு விட்டு எங்களுக்கு என்ன வரும்? நியூத்திரன் எண்ணிக்கை வந்து கொள்ளும். ஆகவே 35 இருந்து 17 போனவங்களுக்கு இவ்வளவு இருக்க போகுது 18. ரைட். அடுத்தது குறித்த வேகத்தில் இயங்கும் பொருள் ஒன்றின் இடப்பெயர்ச்சி நேர வரைவு சரியாக காட்டுவது. குறித்த வேகத்துல செல்றது. அப்ப இதுல இடப்பெயர்ச்சி மாறல. அப்ப ஃபர்ஸ்டாக நீங்க அச்ச கவனிக்கும். இதுல இடப்பெயர்ச்சி நேர வரைவில் இடப்பெயர்ச்சி மாறல. இடப்பெயர்ச்சி மாறலைன்னா அது இயங்கல. இதுல பாருங்க, இதுல கிராஃப் எப்படி போனா என்ன அர்த்தம்னு சொன்னால் இடப்பெயர்ச்சி அதிகரிச்சு கொண்டு போகுது. இடப்பெயர்ச்சி அதாவது பாருங்க இது அதிகரிச்சு கொண்டு போகுது. ஆகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதாவது இடப்பெயர்ச்சி நேரம் வரைபின்ற படித்திறன் என்னத்தை தரும்? வேகத்தை தரும். அப்ப வேகம் என்ன செய்து கொண்டு போகுது? அதிகரிச்சு கொண்டு போகுது. வேகம் அதிகரித்து நாங்க என்ன சொல்ல போறோம்? ஆறு முடுக்கணும்னு சொல்ல போறோம். ஆகவே என்னது அதுங்களுக்கு வராது. வேகம் அதிகரிக்கிறது. ஓகே. அதே மாதிரி இடப்பெயர்ச்சி படித்திறன் மாறையில படித்திறன் மாறாட்டி வேகம் மாறல. ஆகவே இதுவாகத்தான் எங்களுக்கு காணப்படும். அப்ப எத்தனையாவது ஆன்சர்? இதுதான் எங்களுக்கு ஆன்சராக காணப்படும் 3வது. இதுல பாருங்க படித்திறன் என்ன செய்து போகுது? குறைஞ்சு கொண்டு போகுது. நம்ம படித்திறன் குறைஞ்சு போது வேகம் குறைஞ்சு போகும். அப்ப அதுவும் வராது. ரைட். அடுத்தது பின்ன விசை திருப்பத்தை காட்ட முடியாதது என்று வருது. ஓகே. வாகனத்தை செலுத்தும் சக்கரத்தை சுழற்றும் போது. ஓகே. அடுத்தது நீர் திருகுபடியை திருப்பும் போது. அடுத்தது சுரையானையை திருப்பும் போது. அடுத்தது அதாவது விசை காட்ட கூடியது வேற வேணுமா? காட்ட கூடியது வேற வேணும். இது திருகாணை செலுத்தினால் திருகாணையை திருத்துறது, நீர்ப்புழை திருப்புறது, அதை ஒன்று கொண்ட எதிரான விசைகள் எது விசை இணைக்குத்தான் வந்து கொள்ளும். ஆகவே சுரையாணி அப்ப எது வரப்போகுது? சுரையாணியை திருப்புது. நம்ம சுரையானை திருப்புறத நமக்கு எது வரப்போகுது? விசை திருப்பத்துக்கு ஆன்சராக காணப்படும். அடுத்து கலங்களில் அழுத்தமான அகமுறிச்சுழலின் தொழிற்பாடானது. சுரப்பு பதார்த்தங்களை சுரக்கிறது விநியோகிக்கிறது யாரு? கொள்கை சிக்கல். என்ன ஓகே. சுவாச செயற்பாடு எது இல்ல இளைமணி. புரத தொகுப்பு ரைபோசோம். லிப்பிட்டுகளை ஸ்டீரோய்டுகளையும் உற்பத்தி. அப்ப அதுதான் என்னது? அழுத்தமான அகமுறிச்சுழலின் தொழில் என்னது? லிப்பிட்டுகளையும் ஸ்டீரோய்டுகளையும் என்ன செய்யறது? உற்பத்தி செய்து கொள்றது. ரைட். அடுத்தது பார்ப்போம். பின்வரும் ஒடுக்கப்பிரிவு அப்ப உங்களுக்கு தெரியும் ஒடுக்கப்பிரிவு எப்ப நடக்க போது? புணரிகள் உற்பத்தியாக்குறதுக்கு போகுது. அதுல புணரிகள் உற்பத்தியாக பொங்க நடக்குது. இதுல காட்டிருக்கு விந்துகள். விந்துகள் மீன்ஸ் புணரிகள். என்ன விந்தும் சூழும் புணரிகளாக காணப்படும். அப்ப விந்து உருவாக்கத்தின் போது ஒடுக்கப்பிரிவு நடக்கும். இது ஆன்சராக காணப்படும். ரைட். மூலகங்களை பாகுபடுத்தும் முறையில் ஆபத்தில் அட்டவணையை முதன்முறையில் அறிமுகப்படுத்துவது யாரு? மெண்டலீவ். என்ன உங்களுக்கு தெரியும். அடுத்தது போலிங்கள் அளவுடைக்கு ஏற்ப உயர் மின்னெதிர்த்தன்மையுடைய மூலகம் பின்பற்றுள்ள எது? அப்ப என்னது? 20 மூலகங்களுக்குள்ளேயும் உங்களுக்கு தெரிய வேணும். 7ஆம் கூட்டம் மூலகம் தான் என்னது? மின்னெதிர்த்தன்மை கூடினது. அதுலயும் யாருக்கு கூட? புளோரினுக்கு கூட. முதலாம் கூட்டம் குறைவு. அதுலயும் யாருக்கு குறைவு? பொட்டாசியத்துக்கு குறைவாக காணப்படும். புளோரினாகவும் குறைந்தது பொட்டாசியமாகவும் காணப்படும். இது மின் எதிர்த்தன்மை. ஓகே. படத்தில் காட்டப்பட்ட பரிமையில் காணப்படுவது செவ்வன் மரத்தாக்கம் 100 நியூட்டன் என்று தந்திருக்கு. 100 நியூட்டன் தந்திருக்கு. ஆகவே திணிவியா அப்ப செவ்வன் மரத்தாக்கம் 100 நியூட்டனாக காணப்படும் பொழுது நிறையும் எவ்வளவு? நிறையும்
100 நியூட்டனாக காணப்படும். அழகா பார்த்துக்கொள்ளுங்கோ, 100 நியூட்டன். ஆகவே பிள்ளைகளே 100 நியூட்டன் நிறைய ஆக்குறதுக்கு நாங்க என்ன செய்யறாங்க, திணிவ புவியீர்ப்பு ஆர்முகளை பெருக்கித்தான் எங்களுக்கு நிறை வந்தது. ஓகே, அப்ப புவியீர்ப்பு ஆர்முகள் எவ்வளவு 10. அப்ப 10ஆல பெருக்கித்தான் எங்களுக்கு 100 நியூட்டன் வந்தது. ஆகவே திணிவு எவ்வளவு இருந்திருக்க வேணும், 10 இருந்தாத்தான் அதை 10ஆல பெருக்கினா எவ்வளவு இருக்கா, 100ஆக வரும். அப்ப திணிவுதான் கேட்டிருக்கு பிள்ளைகளே. கேள்வியை அழகாக பார்த்துக் கொள்ளுங்க. என்ன கேள்வி, திணிவு யாதனான்னு கேட்டிருக்கு. ஆகவே எவ்வளவு இருக்கும், 10 கிலோகிராமாக காணப்படும். அடுத்தது, இச்சந்தர்ப்பத்தில் உராய் விசையை அதிகரிக்கப்பட முடியும். எதுவாக இருக்க போது, தண்டவாளத்தில் மணல் பரவப்படுதல், அது சரி. அப்ப இதுல பாருங்க, இதுல வாரது எல்லாமே வரும். ரைட். ஆகவே இந்த ஆன்சர் வராது. ரைட். அடுத்தது, கரம் விளையாட்டில் பலகை மீது இது ஒரு பவுடர் தூள், அது என்னது, அது உராய்வை குறைக்கிறதுக்காக வேண்டிய என்ன, குறைக்க இலகுவாக போகக்கூடிய. அப்ப பி வராது. ஆகவே எங்களுக்கு இலகுவாக வந்தது பி வராது. இப்ப இந்த ஆன்சர் வராது. ஆகவே எங்களுக்கு டப்புன்னு ஆன்சர் வந்து கொள்ளும் இது முதலாவது. அப்ப அடுத்ததையும் பார்ப்போம். அடுத்தது, மரம் ஏறுவதற்கு வளையம் பயன்படுத்தும். அதுவும் என்னத்துக்காக வேண்டி, என்னது, உராய்வை கூட்டுறதுக்காக, வளர்க்காம இருக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்துறாங்களே என்ன. ஓகே. அடுத்தது, விட்டமின் ஏ குறைபாட்டினால் தோற்றுவிக்கப்படும் குறைபாடு. உங்களுக்கு தெரியும் விட்டமின் ஏ கூடுதலாக கண்ணோட சம்பந்தப்பட்டது. ஆகவே கண்ணில் பீட்ரோவின் புள்ளி காணப்பட்டது. அதுதான் என்னது, விட்டமின் ஏ குறைபாட்டால வந்து கொள்ளும். ஸ்கேவி நோய் விட்டமின் சி என்று தெரியும். மற்றது என்னது, பெரிய பெரிய நோய் வந்து என்னது, விட்டமின் பி, ஆஸ்டியோபோரோசிஸ் எதுவாக இருக்கும், விட்டமின் பி ஆக காணப்படும். படத்தில் காட்டப்பட்ட தனியாக இடப்பெயர்ச்சி உறுப்புகள். அப்ப முதலாவது அமீபா. அமீபா எது, போலிபாதம். இரண்டாவது பரமேசியம். பரமேசியம் எது, பிசிர்கள். அடுத்தது என்னது, யூக்ளினா எது, இந்த இருக்கு சவுக்கு முளை. ஆகவே போலிபாதம், பிசிர், சவுக்கு முளையாக வைத்து ஆன்சராக காணப்பட போது இரண்டாவது ஆன்சர். அந்த ஓர்டர்ல போட்டுக்கொள்ள வேணும். அது மாறி மாறி போட்டாலும் பிள்ளையா. இரண்டால் இடப்பெயர்ச்சி உறுப்புகள் முறையே எடுக்கிறது, ஏபிசி முறையே அந்த ஓர்டர் நீ கட்டாயம் கொடுத்துக்கொள்ள வேணும். ரைட். அடுத்தது, ஏன்னு மோதிர வளையம் ஒன்று காட்டிருக்குது. ஏன்னு தொழிற்படும் விளையில் விசை எவ்வளவு வந்து கேட்டிருக்கு. அதாவது சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கே காட்டப்பட்டிருக்கேல ஏல தொழிற்படுற விளையுள் விசை எவ்வளவாக காணப்படும். அப்ப அதை பார்ப்போம். 50 நியூட்டன் விசை மேல் நோக்கி செங்குத்தாக தொழிற்படும். அப்படி சொல்ல இயலுமா, இல்லைன்னு சமையல காணப்படும் சொன்னா இது ரெண்டையும் விளைவுகள் தான் இந்த 50க்கு சமனாக காணப்படும். அப்படி சொல்லல. அப்ப 50 நியூட்டன் விசை கீழ் நோக்கி செங்குத்தாக தொழிற்படும். ஓகே, சமையலுக்கு அப்படி சொல்ல இயலுமா, இல்லைன்னு. அடுத்தது பார்த்தோம்னா விளையுள் விசை எப்படி இருக்க வேணும், பூஜ்ஜியமாக இருக்க வேணும். ஓகே, சமநிலை இருக்க வேணும்னு சொன்னா விளையுள் விசை பூஜ்ஜியமா இருக்கும். மேல தாக்குற விசையும் கீழே தாக்குற விசையும் எப்படி இருக்க வேணும், சமனாக காணப்பட வேணும். அதாவது இது ரெண்டையும் விளையுள், அதாவது மூன்றாவதுக்கு சமனாகவும் எதிரானதாகவும் காணப்பட வேண்டும். ரைட். ரைட். அடுத்தது, ஆரணி மூலகம் ஒன்றின் புரோட்டான்களின் எண்ணிக்கை 19 சொல்லும் பொழுது எங்களுக்கு அணுவன் தெரியும். அப்ப அணுவன் தெரிஞ்சால் எங்களுக்கு இலத்திரன் இணைப்பை இலகுவாக எழுதி கொள்ள முடியும். ஓகே, புரோட்டான்கள் எண்ணிக்கை தான் அணுவன். ஆகவே இலத்திரன் நிலைப்பிலே 2 8 19 என்ன 19 2 8 8 ஒன்றாக காணப்படும். ஓகே, அப்ப இதுல கேட்ட கேள்வியை பார்ப்போம், என்ன கேள்வின்னு சொல்லி. ஓகே, இல்லத்திரன் இணைப்பு எழுதியாச்சு. 8 10 10 மட்டும் 18 18 மட்டும் 19 என்ன தோற்றுவிக்க உறுதியான அயன் ஒன்றின் இல்லத்திரன் நிலையமைப்பு. பிள்ளைகள் படியா விளைய கொடுங்க. அயன் சொன்னா என்ன செய்ய போறாரு, ஒரு இலத்திரனை இழக்க போறேன். ரைட். அப்ப என்ன செய்ய, இழக்கிறதன் மூலம் உறுதியான நிலையத்தை பெற்றுக் கொள்வதன் மூலம் அந்த அயனை உருவாக்கி கொள்வது. அப்ப ஒரு இலத்திரன் வேற. அதாவது திருப்பியும் பார்த்துக் கொள்ளுங்கோ, இதுல கேட்டிருக்குது அயன் ஒன்றின் இலத்திரன் நிலையமைப்பு. அழகாக பார்த்துக் கொள்ளுங்க. இதை பார்த்து போட்டு டப்புனு போட்டுறாதீங்க. ஓகே, அப்ப அயன் கேட்டிருக்குது. ஆகவே இது ஆன்சராக காணப்பட போது 4வது ஆன்சர் 2 8 8. ஏன்னு சொன்னால் இந்த ஈட்டோட்டில் இருக்கிற ஒரு இலத்திரனை இழப்பதன் மூலம் என்னது R+2 என்னது நேரயனை உருவாக்கி கொள்ளும். ரைட். 3 சமாந்தர விசைகள் சமநிலை காட்டும் சந்தர்ப்பம் எது? அப்ப 3 சமாந்தர விசைகள். அப்ப இது வரைக்கும் போது பார்க்கவே தெரியுது என்ன. ஓகே, ரைட். அடுத்தது, 1000 கிலோகிராம் திணிவை கொண்ட வாகனம் 20 மீட்டர் செகண்ட் வேகத்துடன் பயணம் செய்யும் போது முன்னேற்றப்படும் உந்தம். அப்ப உந்தம் சமன்பாடு திணிவு தர வேகம். அப்ப திணிவு 1000, வேகம் 20. அப்ப 1000 தர 20. அழகாக திணிவு தர வேகம். உந்தம் சம
திணிவு தர வேகம். அப்ப 1000 தர 20 கிலோகிராம் அலகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. ரைட். இருசொற் பெயரிட்டின் அடிப்படையில் மனிதனின் விஞ்ஞான பெயரை சரியாக காட்டுவது. கரோலினியஸ் என்ன செய்திருக்கிற பாப்போம். அதாவது இதுல பார்த்தோம்னு சொன்னா முதலாவது வருமா? வராது. என்ன? அதாவது முதலாவது லெட்டர் மட்டும்தான் கேபிட்டல், மற்ற என்னது மிச்சமெல்லாம் சிம்பிளாக இருக்கும். இதுல கேபிட்டல் காட்டிக்க அப்ப அது அதால பிழை. இதுல பாருங்க சாதி பேரையும் இனப்பேரையும் என்ன சேர்த்து இருக்கிற அப்ப அதுக்கும் வராது. இதுல பார்ப்போம் சாதி பேர் தனித்தனி எழுதி இருக்குது, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேபிட்டல். ஓகே, சாய்வெழுத்தாக இருக்குது. ஆகவே இதுதான் ஆன்சராக காணப்படும். ரைட். இது ஏன் வராது? இதுல பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் லெட்டரே சிம்பிள் ஆடுக்கு, இது வந்து கேபிட்டல். அப்ப சாதி பேருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேபிட்டல், மிச்சம் எல்லாமே சிம்பிளா இருக்க வேணும். சாதி பேரும் இனப்பேரும் என்ன செய்ய வேணும்? இடைவெளி இருக்க வேணும். என்ன? அடுத்தது, மூலகம் ஒன்றானது இலங்கையில் இயற்கையில் புற திருப்பங்கள் காணப்படும், உருகு நிலை உயரில் காணப்படும், உலோக பிரித்தெடுப்புக்கு பயன்படுத்தப்படும் எனின் மூலகம். அப்ப எதுவா இருக்க போது? உயர்வா இருக்கிறது காபனாக காணப்படும். என்ன? ரைட். அருகில் காட்டப்பட்டுள்ளது 4 மீட்டர் செகண்ட் -1 எனும் வேறுமூலம் இயங்கும் பொருள் ஒன்றின் வேக நிலை காட்டி இருக்குது. அப்ப அதோட இறுதி வேகம் கேட்டு இருக்குது. ஆகவே பிள்ளைகளே இதுல ஆறுமுடுகள் தந்திருக்குது. ஆகவே உங்களுக்கு என்னது? ஆறுமுடுகள் சமன் வேக மாற்றத்தின் கீழ் நேரம். வேக மாற்றத்தின் கீழ் நேரம். வேக மாற்றம் என்று சொன்னா என்னது? இறுதி வேகத்தை என்ன செய்ய போறோம்? ஆரம்ப வேகத்துல இருந்து கழிக்க போறோம். சரிதானே? அப்ப இறுதி வேகத்தில இருந்து நாங்க ஆரம்ப வேகத்தை கழிச்சு அதன் வேக மாற்றத்தின் கீழ் ஓகே நேரம். அப்ப எவ்வளவு நேரம் எடுத்திருக்குது? 5 செகண்ட். ஓகே, 5. ஓகே, ஆகவே பிள்ளைகள் அழகாக வந்துருந்துல பார்த்துக்கொள்ளுங்க. ஆகவே எனது ஆறுமுடுகள் சமன் இறுதி வேகத்திலிருந்து ஆரம்பத்தை கழிச்சு அதை நேரத்தில் வகுப்பதன் மூலம் ஆறுமுடுகள் பெற்றுக்கொள்ள முடியும். என்ன? ஆகவே எங்களுக்கு எனது இறுதி வேகம் நான் கேட்டிருக்கு, ஆனா ஆரம்ப வேகம் 0. அப்ப எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்ல. நேரடியாக என்னது 5 நாளையும் பெருக்குவதன் மூலம் எங்களுக்கு என்னது இறுதி வேகத்தை கண்டுகொள்ள முடியும். 20 மீட்டர் செகண்ட் -1 காணப்படும். என்ற ஆரம்ப வேகம் 0 என்று அப்படினால எங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவுமே கணக்கை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். அடுத்தது, இரு விசைகளின் கீழ் பொருள் ஒன்று சமநிலை இருப்பதற்கு பாதிப்பு ஏற்படுத்தாததை தெரிவு செய்க. சரி, அடுத்து பார்ப்போம். இரு விசைகளும் பருமனில் சமனாக இருத்தல் வேண்டும். அப்ப சமனாக இருந்தால் உங்களுக்கு என்ன நடக்கும்? பாதிப்பு ஏற்படாது. என்ன? அடுத்தது, இரு விசைகளும் ஒரே நேர்கோட்டில் தாக்குதல் வேண்டும். ஓகே, அப்ப இரு விசைகளும் பொருள் சமநிலை இருப்பதற்கு கட்டாயம் இரு விசைகளும் எப்படி பருமனில் சமனாக இருக்க வேணும், இரு விசைகளும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். அதுவும் சரி, இரு விசைகளும் திசையில் சமனாக இருத்தல் வேண்டும். அது அப்படி ஒன்று இல்லை. என்ன? அதான் அடுத்த இரு விசைகளும் விளையில் 0 இருக்கும். கட்டாயம் விளையில் 0 இருக்க வேண்டும். ஆக பாதிப்பு ஏற்படுவது எதுவா இருக்க போது? திசையில் சமனாக, திசையில் அப்படி என்று இல்லை. என்ன? அப்ப இதுவாக இருக்கு. அடுத்தது, பெண் இனப்பெருக்க தொகுதியில் சூலகத்திலிருந்து சூழ் விடுவிக்கப்பட்டு எத்தனை நாட்கள் என்பதில் அடுத்த சூழ் விடுவிக்கப்படும். ஓகே, அதாவது சூழ் விடுவிக்கப்படுறது என்னது? 28 நாட்களுக்கு ஒன்றுதான். ஆனால் அவங்க அதாவது என்னது குறிப்பிட்ட ஒரு சூலகத்துல இருந்துன்னு சொல்லும் பொழுது நாங்க என்னன்னு சொல்லிக் கொள்ளலாம். அதாவது 28 நாளைக்கு தான் சூழ் விடுவிக்கப்படும். ஆனா ஒரு சூலகத்துல 56 ஒரு சூழ் விடுவிக்கப்பட்டு மற்றதால விடுவிக்கப்பட்டு 2 சொல்லிக்கல ஒரு சூழ்ல இருந்து என்னது 56 நாட்களுக்கு ஒரு தடவை தான் என்ன செய்யப்படும்? சூழ் விடுவிக்கப்படும். சரிதானே? ரைட். அடுத்தது, தன்மகரந்த சேர்க்கையை தவிர்ப்பதற்காக பூக்கள் காட்டும் இசைவாக்கம் கீழே தரப்பட்டுள்ளது. இவற்றுள் தென்னை மரம் காட்டும் இசைவாக்கம் என்ன? அப்ப தென்னை மரம் காட்டு எப்படிப்பட்டதா இருக்க போது? ஒரு பால்பூக்களாக காணப்படும். என்ன? அதாவது ஆண் பூ பெண் பூ என்னது தனித்தனியாக காணப்படும், ஒரு பால்பூக்களாக காணப்படும். என்னது? தன்மகரந்த சேர்க்கையை தவிர்ப்பதற்காக. அடுத்தது, கதி வேகம் தொடர்பான சரியான கூற்று யாது? கதி காவிக்கணியம், வேகம் எண்ணிக்கணியம். அது என்ன? கதி வந்து எண்ணிக்கணியம், வேகம் தான் என்னது? காவிக்கணியம். அடுத்தது, மேலிருந்து கீழ் நோக்கி விழும் பொருளின் வேகம் சீராக குறையும். அதுவும் மேலிருந்து ஒரு பொருள் கீழே விளையல புவியீர்ப்பு சார்பாக இயங்க போது, ஆகவே ஒவ்வொரு செகண்டும் என்ன செய்ய போது? 10 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்துல அதிகரிச்சு கொண்டு போகுது. ஒவ்வொரு செகண்டும் 10 அதிகரிச்சு கொண்டு போகுது கீழ் நோக்கி செல்லும் பொழுது. ஏன்னா புவியீர்ப்பு நோக்கி இழுக்குது. ரைட்? ஆகவே அதுக்கும் பிள்ளை. அடுத்தது,
இயங்கும் பொருளொன்றின் வேகம் எப்போதும் சமனாகும். அப்படி சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது என்ன? ரைட். அடுத்தது குறித்த வேகத்தில் இயங்கும் பொருளொன்றின் பருமனும் திசையும் மாறும். அப்ப குறித்த வேகத்துல அப்படி இயங்கிக் கொண்டிருக்கல நியூட்டன் முதலாம் விதிப்படி என்னது அதே வேகத்துல என்னது அதே பெருமாதிரில என்ன செய்ய போகுது இயங்கிக் கொண்டிருக்க போது அதே திசையிலையும் இயங்க போகுது. பருமனும் மாறாது குறித்த வேகம் மாறாம இருக்கும் பொழுது. அதே தான் ஆன்சரா இருக்கும். 4வது. மரத்திலிருந்து பழம் ஒன்று நிலத்தில் விழும்போது நேரத்திற்கேற்ப எப்போதும் மாறாது. வேகம் அதிகரிச்சு கொண்டு போகும், இடப்பெயர்ச்சி அதிகரிச்சு கொண்டு போகும், கதி கதியும் மாறும். அடுத்தது எது? ஆர்முடுகள். எது? புவியீர்ப்பு ஆர்முடுகளின் கீழ் தான் இயங்க போகுது. ஆகவே அதுதான் என்ன செய்யாது? மாறாது. சரிதானே? ரைட். அடுத்தது விலங்கு ராஜ்யத்திற்குரிய சில பொது இயல்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. பாப்போம். முப்படை உடையவை உடற்குழியை கொண்டது. மூட்டுக்கால். அப்ப இத பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துருமே இது மூட்டுக்காலியை கொண்டது ஆத்திரப்போடாக்கள் என்ன? ஓகே, மூட்டுக்காலிகள் என்று அழைக்கப்படுறது யாரு? ஆத்திரப்போடாக்கள் என்ன? அதை பார்த்த உடனே உங்களுக்கு டப்புன்னு ஆன்சர் வந்துரும் இதுன்னு சொல்லி. ஓகே, அப்ப இது கீழே தரப்பட்டது. அப்ப ஆத்திரப்போடவாக காணப்படும். ரைட் தானே? ரைட். இதுக்கு நீங்க என்னது ஃபுல்லா வாசிச்ச பிறகுதான் ஆன்சர் போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது உடற்துண்டங்கள் ஒன்று சேர்ந்து டக்மாக்களை தோற்றுவிக்கும். அதாவது உடல் துண்டங்களாக ஆக்கப்பட்டது என்னது அது அவ்வளவு சேர்ந்து என்னது தலை என்னது நடுத்துண்டு என்று சொல்லி 3 பகுதிகளாக என்ன செய்யப்படும்? பிரிக்கப்படும் என்ன? ஓகே, தலை நெஞ்சு வயிறுன்னு சொல்லி பிரிக்கப்படும். ஆகவே அவ்வாறாக உடற்துண்டங்கள் சேர்ந்துதான் என்னது தக்மாக்களை தோற்றுவிக்கும். தக்மாஸ். ரைட். அடுத்தது இழிந்த ஈருடைமை காட்டும். அதுவும் சரி. ஆகவே இது 3க்கும் இவ்வியல்புகளை கொண்ட விலங்கு கூட்டம் இதுவாக இருக்க போது ஆத்திர போடா. அடுத்தது அடுத்த இந்த கேள்வி. படத்தில் காட்டப்பட்டுள்ள எக்ஸ் 3+ அயனை தோற்றுவித்த மூலகம் ஆவதனை காட்டப்பட்டிருக்கு. அப்ப 3+ என்ன நடக்கும்? அதாவது இறுதி சக்தி மட்டத்தில் இருக்கிற 3 இலத்திரனை இழந்திருக்குது. என்ன இழந்துதான் 3+ வந்திருக்குது. ஆகவே அப்ப எங்களுக்கு தெரியும் இதுல இருந்து ஆவர்த்தன கூட்டம் எவ்வாறு கண்டுபிடிக்கிறது. அப்ப இறுதி சக்தி மட்டத்துல இருக்கிற இலத்திரன் தான் இழந்திருக்குது 3. இறுதி சக்தி மட்டத்துல இருக்கிற இலத்திரன் என்னத்தை குறிக்க போகுது? கூட்டத்தை குறிக்க போகுது. ஆகவே எத்தனையாம் கூட்டம்? 3ஆம் கூட்டம். அது தெரிஞ்சு. ரைட். அதே மாதிரி இதுல பார்த்தோம்னு சொன்னால் என்னது இது ஒரு சக்தி மட்டம் 2 இன்னொரு சக்தி மட்டம் இருந்தது. ஆகவே 3 சக்தி மட்டம். அவங்க சக்தி மட்டங்களோட எண்ணிக்கை என்னத்தை குறிக்கும்? ஆவர்த்தனத்தை குறிக்கும். ஆகவே 3ஆம் ஆவர்த்தனம் 1 2 இன்னொரு சக்தி மட்டம் இருந்தது. அதுல இருந்த 3 இழந்தது. ஆகவே 3 சக்தி மட்டம் 3வது ஆவர்த்தனம். அவ இறுதி சக்தி மட்டத்தில் எத்தனை இருந்திருந்தது? 3 இருந்தது. ஆகவே 3ஆம் கூட்டம். அப்ப எது இருக்க போதுங்களுக்கு ஆன்சர் 4ஆக காணப்படும். ரைட். அடுத்தது 35 மீட்டர் உள்ள பொருள் தொழிற்படும் சந்தர்ப்பத்தில் அப்பொருள் ஏ என்னும் மாறுமுறை இயங்குகின்றது. ஏனெனில் ஏஎஃப் தொடர்புக்கு இடையிலான எஃப் சமன் எம்ஏ என்ன? ஆகவே இந்த சமன்பாடு ஆர்முக என்ன இருக்க போது எஃப்பின் கீழ் எம் ஆக காணப்படும். ஓகே, அப்ப இது வெறும் இதுவாகத்தான் காணப்படும். எஃப் சமன் எம்ஏ என்ன? ரைட். அதாவது நியூட்டன் 2ஆம் விதியிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட சமன்பாடாக இருக்கும். ரைட். அயன் சேர்வை தொடர்பான கூற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன. பொது இயல்பாக காணப்படுவது இரு அணுக்களுக்கிடையே இலத்திரன் சோடு இணைந்து காணப்படுவதன் மூலம் அது பிழை. அதாவது உனக்கு இழக்க போது எனக்கு கொடுக்கறதன் மூலம் பரிமாற்றப்பட போகுது. ரைட். அடுத்தது அயன் பிணைப்பு சேர்வைகளின் கொதிநிலை உருகுநிலை குறைவாகும். அதுக்கும் பிழை. ஏன்? அயன் பிணைப்புகளுக்கு கொதிநிலை உருகுநிலை எப்படி இருக்கும்? அதிகமாக காணப்படும் என்ன? ரைட். அடுத்தது அயன் பிணைப்பை கொண்ட சேர்வைகள் நீர்க்கரசல் நேர்மறை ஏற்றங்களை கொண்டிருக்கும். அது சரி. ஓகே, நேர்மறை அயன்கள் காணப்படும் என்ன? அயன் பிணைப்பு. அடுத்தது அயன் பிணைப்பை கொண்ட சேர்வை நீர்க்கரசலுக்கு மின்னை கடத்தும் இயல்பு காணப்படும். அதுவும் சரி. ஆகவே இருக்கும் போது சியும் டியும். ஆகவே சார் முதலாவது ஆன்சராக இருக்கும். சரி, அந்த அயன் பிணைப்பு பங்கிட்டு வலுப்பிணைப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி எனது ஆவர்த்தன அட்டவணை வந்து இதுல போட்டிருக்கிற இலகுவாக எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்து கொள்ளுங்க. ரைட். அடுத்தது உங்களுக்கு அணுவல் திணிவல் புரோத்தனங்கள் எண்ணிக்கை நியூத்திரங்கள் எண்ணிக்கை தந்திருக்குது. அதுல என்னது ஏபிசி. அப்ப இதுல பார்ப்போம் ஏ என்ன அணுவன் என்ன. அப்ப இதுல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் புரோத்தனங்கள் எண்ணிக்கை தான் அணுவன். ஆகவே முதலாவது என்ன இருக்கும்? 1 இருக்க வேணும். ஆகவே எங்களுக்கு 4வது ஆன்சர் கடைசியும் வரப்போறது இல்லை.
அடுத்தது பாருங்க, முதலாவது ஒன்று வரணுமே 4 மணிக்கு சமன் புரோத்தங்கள் எண்ணிக்கை. ரைட். அடுத்தது B ய பார்ப்போம். திணிவன். திணிவன் என்னண்டு வரும்? புரோத்தன்கள் எண்ணிக்கையையும் நியூட்ரன்கள் எண்ணிக்கையை கூட்டுவதன் மூலம் தான் எங்களுக்கு என்ன செய்ய போகுது? திணிவன் வந்துக்கணும். அப்ப எத்தனை வரும்? B 12ஆக இருக்கும். ஓகே, இது வந்து 1ன்னு சொன்னா இது வந்து 12. அப்ப 2வது 12 பெற வேணும். ஆகவே அப்ப இதுவும் வராது, சான்ஸ் இல்லை. ரைட். அடுத்த C ய பார்ப்போம். C என்னது? புரோத்திரங்களோட எண்ணிக்கை கேட்டிருக்குது. ஆகவே திணிவெண்ணிலிருந்து நியூத்திரங்களோட எண்ணிக்கையை கழிப்பதன் மூலம் நாங்க புரோத்திரங்கள் எண்ணிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இது இருக்கும் 27 இருந்து 14 போனா 13. ஆகவே அப்ப C வந்து எவ்வளவு? எங்களுக்கு 13ஆக காணப்படும். அப்ப இது ஆன்சர் பார்ப்போம். 1, 12, 13 இங்க இருக்குது முதலாவது ஆன்சர். ரைட். அடுத்தது A எனும் மூலகத்தின் ஒட்சைட்டின் சூத்திரம் A2ON. A இன் நைட்ரேட்டின் சூத்திரம். அப்ப பிள்ளைகளே உங்களுக்கு கட்டாயம் என்னது மூலிகம், அதாவது சல்பேட் SO4 நைட்ரேட் NO3 மற்றது கார்பனேட் CO3 2 இவ்வாறாக அந்த மூலிகங்கள் சூத்திரம் கொண்டு அதன் வேல்யூ CO3 2 என்றால் 2 அது வேல்யூ 2. NO3 சொன்னால் ஒரு மைனஸ் அது வேல்யூ 1. அப்ப இவ்வாறாக தெரிந்தால் மட்டும்தான் நீங்க என்ன செய்து கொள்ளலாம், இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிக்கொள்ள முடியும். சரிதானே? ரைட். அப்ப இதுல பார்த்துக் கொள்வோம். ஏன மூலம் ஒட்சைட்டின் சூத்திரம் A2O. ஆகவே அப்ப A இந்த வேல்யூ ஒட்சிசனுக்கும் ஒட்சிசன் வேல்யூ Aக்கும் போயிருக்குது. ஆகவே ஒட்சிசனுக்கு ஒரு வேல்யூ போடாதபடியினால அப்ப A இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எத்தனை? 1. ஓகே. நைட்ரேட். அப்ப நைட்ரேட்டுக்கு என்ன தெரியும்? NO3 அப்ப அந்த வேல்யூ 1. அவ ரெண்டுக்கும் 1 படியினால அப்ப உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்ல. அப்ப என்ன சூத்திரம் இருக்க போது? ANO3 ஆக காணப்படும். என்ன? அப்ப இலகுவாக நீங்க கண்டுபிடிச்சு கொள்ள முடியும். திருப்பியும் சொல்லிக் கொள்றேன். இதுல வேல்யூ A இந்த வேல்யூ கண்டா 1. ஓகே. ஆகவே அப்ப நீங்க என்ன செய்து கொள்ளலாம்? A இந்த வேல்யூ 1. ஓகே. A இந்த வேல்யூ 1. அதே மாதிரி இது NO3 இதெல்லாம் பாடமாக்கினாத்தான் நீங்க செய்து கொள்ள முடியும் பிள்ளைகளே. NO3 என்ன? ஆகவே இதுக்கும் ஒரு வேல்யூ உழவு. இதுதானே? ஆகவே குறுக்கு பெருக்குறீங்க. சரியா? இது இந்த வேல்யூ உழவு அதுக்கு போகும், அது வேல்யூ ரெண்டுமே 1. 2 படியினாலதான் நாங்க நேரடியாக என்ன செய்து கொள்றோம்? இதை போட்டுக் கொள்றோம். சரிதானே? ரைட். அடுத்தது 50 மீட்டர் செகண்ட் -1 எனும் ஆரம்ப வேகத்துடன் மேல் நோக்கி எறியப்பட்ட கல் ஒன்று இயக்கத்தை காட்ட வேக நிறைவு காட்டி இருக்குது. மேல் எறியப்பட்ட கல் அடைந்த உச்ச உயரம். அப்ப அது மேல் எறியக்கல அதோட உச்ச உயரத்துல வேகம் எவ்வளவு இருக்க போது? வேகம் 0 இருக்கும். ஓகே, இந்த 0க்கு வந்துட்டு. ஆகவே அப்ப இவ்வளவு தான் என்ன நடக்க போகுது? அது அடைந்த உச்ச உயரமாக இருக்கும். உச்ச உயரத்தை காண்றதுக்கு வேக நேர வரைவில் எக்ஸ் அச்சோடு அடைக்கும் பரப்பளவு தான் அந்த உயரத்தை கண்டுகொள்ள முடியும். ஆகவே என்ன இது அரை தர அடி தர செங்குத்து உயரமே நமக்கு கொண்டு பரப்பளவு. ஓகே. ஆகவே அப்ப சுருக்கி விட்ட மட்டும் என்ன வரப்போகுது? அரை அடி எவ்வளவு? 10 செங்குத்து உயரம் எவ்வளவு? 50. ஓகே. ஆகவே சுருக்கி விட்டு வேண்டாம் பிள்ளைகளே. நாங்க 10 என்ன செய்யலாம்? 2ஆல சுருக்கி நாங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? 5. ஆகவே 2ஆல சுருக்கி விட்டால் 5 முறை. ஆகவே 50 5ஆல பெருக்கி நாங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகளே? 250 என்ன? 25 ஆகவே 250 மீட்டராக காணப்படும். சரிதானே? அதே மாதிரி இப்ப இப்படி படம் தராம தந்தாங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? சராசரி கதியை அதுக்கு அடுத்த நேரத்தால பெருக்குவதன் மூலம் நாங்க கண்டுகொள்ளலாம். சராசரி கதின்னு சொன்னால் ஆரம்பத்தையும் இறுதியை கூட்டி அதை 2ஆல பிரிக்க சராசரி கதி அது நேரத்தால பெருக்குவதன் மூலம் நாங்கள் அதை என்ன செய்து கொள்ளலாம்? பெற்றுக்கொள்ள முடியும். சரிதானே? ரைட். அடுத்த கேள்வியை பார்த்துக் கொள்ளுவோம். மனித இனப்பெருக்கம் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்க.
பால் ரீதியில் முதிர்ச்சி அடைதலானது பெண்களுக்கு மட்டும் எல்லைப்படுத்தப்படும். இல்ல 2க்கும் இருக்கு. ஏன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கு. அடுத்தது அடுத்தது பெண்ணின் சூல் உற்பத்தியானது மூலவுறு நிலையில் காலத்தில் ஆரம்பிக்கப்படுது. அதாவது முளைய நிலையில என்ன செய்யப்படும்? அது ஆரம்பிக்கப்படும். ஓகே. அடுத்தது பெண்ணொன்றின் கற்ப காலம் ஏறத்தாழ 360, 280. அடுத்தது கட்டளமை பருவ காலத்துடன் ஆரம்ப லிங்க இயல்புகளை கண்டறிய முடியும். ஓகே. அப்ப அந்த பருவத்திலே நாங்க என்ன செய்யலாம்? ஆரம்ப இதுகள கட்டளை பருவத்திலே நாங்க செய்து கொள்ளலாம். கண்டறிய முடியுமே. ஆகவே 40க்கு இத இருக்க போது நாங்களாக காணப்படும். ஆகவே பிள்ளைகளே இவ்வாறாக உங்களுக்கு இது விளங்கி இருந்தால் நீங்க என்ன செய்து கொள்ளலாம்? நான் சயின்ஸ் மட்டுமில்ல மேத்ஸும் போட்டிருக்கிறேன். செகண்ட் டேர்ம் பேப்பர். அதை தொடர்ச்சியாக உங்களுக்கு இவ்வாறாக வேணும்னு சொன்னா நீங்க என்ன செய்து கொள்ளலாம்? வின் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுவதன் மூலம் நீங்க தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, தேங்க்யூ.